ஆனா எனக்கு ஒரு டவுட்ண்ணே. என் பக்கத்து வீட்டு பையன் போனை உடைச்சிட்டான்னு அவனை பனிஷ் பண்ணிட்டாங்கண்ணே. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவன் அந்த மிஸ்டேக்கை செய்யல, அவன் தம்பி தான் செஞ்சான். ஆனா அவன் அண்ணன் அடிச்சிட்டாங்கண்ணே. சோ இது மாதிரி தப்பே செய்யாம சில பேர் வந்து பனிஷ்மெண்ட் வாங்கிப்பாங்க தானே. அவங்களை இங்கிலீஷ்ல எப்படின்னா சொல்லலாம், கொஞ்சம் சொல்லி தெரியண்ணே. தவறே செய்யாம திட்டினாலோ இல்ல அடிச்சாலோ இல்ல வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தா கூட எதுவுமே சொல்லாம அமைதியா வாங்கிப்பாங்கல்ல, அவங்கள நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா ஸ்கேப் கோட் அப்படின்னு சொல்லலாம். A person or group of people have been punished but they didn't do any mistake. எந்த தவறுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, பட் அவங்க என்ன பண்ணிப்பாங்க, திட்டினாலோ இல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தனாலோ அதை அமைதியா ஏத்துப்பாங்க. அவங்க இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம்னா ஸ்கேப் கோட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஏ ஸ்கேப் கோட், மை ஃப்ரெண்ட் இஸ் ஏ ஸ்கேப் கோட். இது மாதிரி சொல்லாங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. இது மாதிரி புது புதுசான வேர்ட்ஸ் இடியம்ஸ் தெரிஞ்சுன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. We will discuss in the next video. Bye. Happy learning.